ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெந்தயம் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக நான் சுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை பேனில் போட்டு கொஞ்சமாக நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வறுத்துச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறட்டும். ஆறணுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். சரிங்களா? ரொம்ப மெய்யாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வடகம் போட்டுக்கலாம். வடகம் தான் வடகம் போட்டுக்கோங்க, இல்லைனா கடுகு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஓகேங்களா? கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இதை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கோங்க காரக்குழம்புக்கு. நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். சரிங்களா? தண்ணி. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே புளி ஊற போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிக்கிறதுல இப்போ இந்த மாதிரி டைமில் நான் புளி ஊற வச்சுருக்கல, நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை பாருங்கள், தெரியுதா? கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ வெந்தய பொடி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதித்து ஸ்லிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா திக்காய் நல்லா வந்துடும். ஓகேங்களா? அங்கங்கே பாருங்கள், இந்த மாதிரி உண்டையாக கட்டிக்கோ. நம்ம நல்லா நசுக்கி விட்டுக்கணும். சரிங்களா? நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொச்சி நல்லா திக்காய் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் குழம்பு. ஓகேவா? எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள், வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.